அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ் பேங்க் அண்ட் எஸ்எஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய IBPS RRB தமிழ்நாடு கிராம வங்கி நோட்டிபிகேஷன் அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. நிறைய பேருடைய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் நான் இது வரைக்கும் SBI IBPSலாம் ட்ரை பண்ணிட்டேன், பட் எனக்கு ஒரு திருப்தியா எனக்கு இல்லை. பட் இந்த IBPSக்கு நான் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எப்படியோ இந்த தடவை ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, IBPS RRBல PO கிளர்க் அப்படின்னு 2 போஸ்ட் இருக்குது. இதுல எது பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு சிம்பிளா பதில் சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் ஆல்வேஸ் PO தான் பெஸ்ட் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். பட் அது எதனால பெஸ்ட், இல்ல யாருக்கெல்லாம் அது பெஸ்டா இருக்கும், அண்ட் குறிப்பா பெண்கள், ஃபீமேல் கேட்டகரி, ரைட்டா? ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான வேலை பளு அப்படின்னு அதை சொல்லலாம். அதை பொறுப்புணர்ச்சின்னு சொல்றதா இல்ல வேலை பளுன்னு சொல்றதான்னு தெரியல, எப்பவுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஒய்ஃபை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்குறாங்க. ஸ்கூல் டீச்சரா போய் வேலை பார்த்துட்டு வந்தாலும் வீட்டுக்கு சில வேலைகள் எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணி, ஸோ கிச்சன் ஒர்க் எதுவுமே பார்க்க விடல அப்படின்னாலும் பாப்பாவை பார்த்துக்கிறது அண்ட் அதர் ஒர்க் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹோம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இட்ஸ் பர்டன் தானே கண்டிப்பா ஸோ இது உங்களுக்கும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வரும். இன்னைக்கு ஒரு அன்மேரிட் பர்சனா இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு மேரிட் ஆகும்போது ஸோ ஷிஃப்ட் ஆக வேண்டிய நிலைமை, ஸோ ஹஸ்பண்டோட இருக்கிற பிளேஸுக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய நிலைமைகள் வரும். இல்ல நான் ஆல்ரெடி மேரிடா இருக்கேன், என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எனக்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கும், எல்லாத்தையும் விட பசங்களுக்குமே இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம பசங்க எல்லாருமே ஓரளவுக்கு வீட்டுல சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அந்த ஒர்க்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஃபியூச்சர்ல இன்னைக்கு நான் ஒரு சிங்கிள் பர்சனா இருக்கேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் எங்க தூக்கி போட்டாலும் போய் வேலை பார்ப்பேன். ஆனால் கல்யாணம்னு ஒன்று ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ஈவினிங் கொஞ்சம் ஏர்லியரா நான் வீட்டுக்கு வரணும், அண்ட் நான் குழந்தைகளோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாளைக்கு என்னுடைய குழந்தைக்கு நான் ஃபியூச்சர் நான் யோசிக்கும் போது அவங்களுக்கு ஸ்டடீஸ்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுக்கணும்ல. ஏன்னா நம்ம படிச்ச காலம் மாதிரி கிடையாது. ஸோ இன்னைக்கு இருக்க இந்த மாடர்ன் சுச்சுவேஷன், சின்ன குழந்தையா இருக்கும்போது, அதாவது ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே பாத்தீங்க அப்படின்னா ஹெவி சிலபஸ்லாம் படிக்கிறாங்க. அண்ட் அதெல்லாம் நான் எப்படி ஃபோக்கஸ் பண்றது, எதுக்காக இவ்வளோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இத்தனை கேள்விகள் என்னை சுத்தி வந்தது. இத்தனை நாட்கள் சரியா லைவ் வரல, இந்த லைவ்ல கேட்க முடியாத நிறைய கேள்விகள் மெயில்ல வந்தது, டெலிகிராம்ல வந்தது. குறிப்பா இந்த 2 கேள்வி. ஒன்னு, நான் அன்மேரிடு, இப்போ அன்மேரிடா இருக்கேன், உமனா இருக்கேன், ஃபியூச்சர்ல நான் என் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ண போற அவருடைய பிளேஸுக்கு, அவர் ஒர்க் பண்ற பிளேஸுக்கு நான் ஷிஃப்ட் ஆக வேண்டிய நிலைமை வந்தால் இந்த IBPS RRB செட் ஆகுமா அப்படின்ற கேள்வியும். 2வது, பசங்க சைட்ல இருந்து கேட்கும்போது, சார் எனக்கு ரொம்பலாம் டென்ஷனாக விரும்பல, ரொம்ப நான் ஒர்க் லோடு எடுத்துக்க நான் விரும்பல, இன்னைக்கு நான் ஓகே ஹெல்த்தியா இருக்கேன், நான் நல்லா ஒர்க் பண்ண ரெடியா இருக்கேன், பட் ஃபியூச்சரையும் நான் யோசிக்கணும்ல அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்ற 2 முக்கியமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ ரைட், அதை சுத்தி தான் நான் யோசிச்சு பார்க்கும்போது ரைட் இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ பதிவுல நான் அதை தான் சொல்ல போறேன். IBPS RRBயே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் அதுல PO அண்ட் கிளர்க் யார் யாருக்கு எப்படி எல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோ பதிவுல நம்ம பேச ஆரம்பிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில 9 o'clock 9 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ரீசனிங் கிளாஸ் போயிட்டு இருக்கும். IBPS RRBக்கும் அந்த அதே மாதிரி SBI மற்றும் IBPS கிளர்க்குக்கான மெயின்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி ரெகுலரா இனிமே கிளாஸ் கொண்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம எவ்ரிடே மார்னிங் 9 AM என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய ADA 24/7 மொபைல் ஆப், ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருமே ஆப் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. புதுசா பாக்குறவங்க ஒருவேளை ஃப்ரெஷ்ஷா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ADA 24/7 அப்படின்ற ஒரு மொபைல் ஆப் இருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மிஸ் பண்ணாம கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எதனால அப்படின்னா அதுல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான குவிஸஸும் ஆட் பண்ணுவாங்க. இது 2மே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ.
இது போக ஜாப் அலாட்ஸ் வரும் அண்ட் அது என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாமே நோட்டிஃபிகேஷன் உள்ள வந்து போட்டுருவாங்க. அண்ட் ஆர்டிகல்ஸ், பவர் கேப்சூல்ஸ் படிக்கிறதுக்கு, ஏன்னா இட்ஸ் வெரி ஃபேமஸ். நம்ம அடாவோட பவர் கேப்சூல் தான் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ண பயன்படுத்துறது. இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால என்னோட சஜஷன்ல கண்டிப்பாக அதை நான் சொல்லுவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. அண்ட் அதே மாதிரி இட்ஸ் கம்ப்ளீட் த பிக்கஸ்ட் செலிப்ரேஷன் இப்போ போயிட்டு இருக்குது. டெஸ்ட் பிரைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பிரைஸ் டிராப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரைசஸும் இதுல வந்து கிஃப்ட் வவுச்சரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தடவை கொடுக்க போறாங்க. ரைட், ஸோ இட்ஸ் லெட் செலிப்ரேஷன் ஆஃப் தட் 249க்கு டெஸ்ட் பிரைம் 1 இயர் வேலிடிட்டி 12 மந்த் கம்ப்ளீட்டா எல்லா எக்ஸாமுக்குமான எல்லா எக்ஸாமும், நான் சொல்றது நாட் ஒன்லி த பேங்கிங், எல்லா எக்ஸாமுக்குமான டெஸ்டும் இந்த டெஸ்ட் பிரைம் அப்படின்ற பேக்குக்குள்ள ஆட் ஆயிடும். ஸோ நீங்க எவ்வளோ டெஸ்ட் வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் சரியா. ரைட், இதை ஜாயின் பண்ணும்போது ஆஃபர் கோடுன்ற இடத்துல சரியா, இந்த ஆஃபர் கோட் அப்ளை பண்ண வேண்டாம். இதுக்கு பதிலா Y249 அப்படின்ற ஆஃபர் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மிஸ் பண்ணிட வேண்டாம். Y249 அப்படின்ற ஆஃபர் கோட் சரியா. ஸோ மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனால் அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 1 லேக்கான பிளஸ் மார்க் டெஸ்ட் 1 லேக் பிளஸ் மார்க் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் சரிங்களா. ஸோ இட்ஸ் பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னே இதை சொல்லலாம். ரைட், அண்ட் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா வல்லம் 5.0 நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் arun.prasad@247.com என்னோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடியில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். கிளாஸ் பத்தின என்கொயரி, அப்படி இல்லைன்னா என்னோட காண்டாக்ட் டீடைல்ஸ், எங்கள் டெலிகாலர் நம்பர், கால் பண்ணீங்க அப்படின்னா விவரங்கள் சொல்லுவாங்க. Y249 அப்படின்ற ஆஃபர் கொடுத்து எப்பவுமே மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மிஸ் பண்ணிட வேண்டாம். அண்ட் அதே மாதிரி புக்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. இது கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் எடிஷன் பிரிண்டட் காப்பி 8 புக்கு வரும். வீட்டுக்கு ஹோம் டெலிவரி அனுப்பிச்சுட்ருவாங்க. என்னோட சஜஷன் இந்த புக்கு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் இருக்க வேண்டிய ஒரு புக் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா இதுல குறிப்பா எதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகும், நல்லா பயங்கரமா யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் பேட்டர்னை கவர் பண்றதுக்கு ரீசனிங்ல பசில் சீட்டிங் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு புக்கு தனியா வரும். டிஐ மட்டும் இருக்கக்கூடிய ஒரு புக்கு தனியா வந்துடும். இந்த 2 புக் பயங்கரமா யூஸ் ஆகும். அது போக பேங்கிங் அவேர்னஸ் படிக்கிறதுக்கு ஒரு புக் வரும். பேங்கிங் அவேர்னஸ் பத்தின ஒரு புக் இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜ், நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பில இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த பேப்பரை கவர் பண்ற மாதிரி ஒரு புக் வரும். இது பயங்கரமா யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதனால இது கண்டிப்பா என்னோட சஜஷன்ல நான் கண்டிப்பா சொல்வேன். பேசிக்ல இருந்து பேசிக் புக்கும் இருக்கும், மெயின்ஸ் லெவல் புக்கும் இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு மொத்தம் 8 புக்கு இதுல டோட்டலா வரும் சரியா. சோ ரைட், வெல் இப்ப டாபிக் உள்ள போயிடலாமா. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி முன்னாடி சொன்ன மாதிரி ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியே வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, அதுவே ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். எப்படி சார் சொல்றீங்க ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ஒரு பெஸ்ட் சாய்ஸ்? அது 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 எப்படி நம்ம சொல்றது அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது இன்னைக்கு ஸ்டேஜ்க்கு எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு, நம்ம ஏதோ ஒரு பேங்க் கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் இட்ஸ் அ ஃபியூச்சர். ஏன்னா நம்ம ஒன்ஸ் உள்ள போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அடுத்த 30ல இருந்து 35 ஆண்டுகள், 60 வயது ரிட்டையர்மெண்ட் வயது அப்படின்னு வரும்போது 30ல இருந்து 35 ஆண்டுகள், 25 டு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நம்ம உள்ள போறோம். பிலோ தட் 25 பிலோ இருந்தா கூட யோசிச்சு பாருங்க. அடுத்த 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ண போறது இங்கதான். அப்போ என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய எல்லாமே ரைட்டா, என்னுடைய ஃபியூச்சர்ன்றது நாட் ஒன்லி தட் என்னுடைய கேரியர்ல மட்டும் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுல்ல, என் ஃபேமிலி இருக்கு. இப்ப நானே யோசிச்சு பாக்குறேன் ரைட். ஸோ இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தேன், எனக்கு பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கேன், எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டா. ஏன்னா பாப்பா வந்து விளையாடும் போது நான் விளையாட வேண்டியதா இருக்கு. அவ எப்போ ஆக்டிவா இருக்காளோ, அவ எப்போ வந்து விளையாடணும்னு ஆசைப்படுறாளோ அப்போதான் என்னால விளையாட முடியும். நான் ஒரு டயத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு இப்போ நீ வா அப்படின்னா குழந்தைகள் அப்படி இருக்க முடியாதுல்ல கரெக்டா. ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, என் குழந்தைக்கு சில விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரங்கள்ல நான் சொல்லிக் கொடுக்கணும் கரெக்டா. அவளுக்கு ஏபிசிடி ஆனாவண்ணா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அவ இப்பதான் ஒண்ணுன்னா வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிக்கிறா ரைட். அப்போ அந்த இடத்துல நான் தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும் கரெக்டா. அப்போ அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கெல்லாம் நேரம் நான் வந்து செலவிடணும். அப்ப இதேதான் நாளைக்கு உங்களுக்கும் கரெக்டா, இதேதான் நாளைக்கு உங்களுக்கும். அப்ப நீங்க ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ், நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, சார் பேங்க் வேலைனாவே ப்ரெஷர் பயங்கரமா இருக்கும். அதை ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். பட் நீங்க எனக்கு பெரிய பேங்க்ல நான் வேலை பார்க்கணும்,
ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சிட்டியில நான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தகுந்த அளவுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்னை மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, ரைட், பயங்கரமான ஒரு சிட்டிக்குள்ள ஹார்ட் ஆஃப் த ஒரு அண்ணா நகர், கோயம்பேடு, ஏன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டி நகர், இந்த மாதிரி ஏரியால இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்ல உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குது அப்படின்னா யாருமே வராம, ஆட்களே வராம நீங்க எம்டியா உட்கார்ந்து இருப்பீங்களா? இல்ல. எங்க ஊர் சாதாரண ஒரு ஊர்ல ஒரு நகராட்சி கார்பரேஷன் தான். ஸோ ஒரு சாதாரண ஒரு ஊர்ல 2 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரான்ச்சஸ் 2லயுமே அவ்வளவு கூட்டம் நிறைஞ்சு வழியும். நான் காலைல ஒரு 10:30-11 மணிக்கு 10 மணிக்கு பேங்க் ஓபன் பண்றாங்க, 10:30-11 மணிக்கு நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய டோக்கன் நம்பர் 100க்கு மேல இருக்கும். ஓபன் பண்ணும் போதே ஒரு 100 பேர் ரெடியா நின்று இருப்பாங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு மெயின் பிரான்ச்சஸ் நீங்க எடுக்கிறீங்களோ, ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ள நீங்க மெயின் பிரான்ச்சஸ்க்குள்ள வர்றீங்களோ அந்த அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடக்கும். நாட் ஒன்லி தட், நான் ஸ்டேட் பேங்க் மட்டும் சொல்லல, கனரா பேங்க் போனாலும் சரி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போனாலும் சரி, இந்தியன் பேங்க் போனாலும் சரி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் போனாலும் சரி, எங்க போனாலுமே அந்த பேங்கோட ஃபெமிலிரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓரியன்டேஷன் காமர்ஸ் பேங்க் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ரேரா இருக்கும், ரொம்ப ரேர் தான். அங்கெல்லாம் உங்களுக்கு ஆள் போய் அங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ரேர் நம்ம ஊர்கள்ல. ஆனா அந்த அந்த பிரான்ச்சஸ் அதிகமா இருக்கிற சில ஊரும் இருக்குது. இப்ப கனரா பேங்க் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல வந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நார்த் சைட்ல ரொம்ப அதிகமா கனரா பேங்க் இல்ல. கனரா பேங்க் வந்து பெங்களூரு ஹெட் குவார்டர்ஸா கொண்டது. இந்தியன் பேங்க் நம்ம தமிழ்நாடு சென்னையை தலைமையமா கொண்டது. சோ இவங்க எல்லாம் சதர்ன் இந்தியாஸ அதிகமா கவர் பண்ணுவாங்க. ஹெட் குவார்டர்ஸ் சுத்தி அதிக பிரான்ச்சஸ் இருக்கும். பேங்க் ஆஃப் பரோடா, பரோடாவை ஹெட் குவார்டர்ஸ் குஜராத், பரோடான்னு சொல்லுவோம்ல, பரோடா ஹெட் குவார்டர்ஸ். அங்க அதிகமா பிரான்ச்சஸ் இருக்கும், அங்க சரௌண்டிங். பட் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மூல முடுக்கலையும் பேங்க் ஆஃப் பரோடா பார்த்திருக்கீங்களா? இல்ல, மெயின் சிட்டிஸ்ல மட்டும் வச்சிருப்பாங்க. கரெக்டா? சோ நீங்க எடுக்க போற அந்த பேங்க் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீங்க எந்த பேங்க்ல இருக்கீங்க. ரெண்டாவது, எந்த ஊர்ல உங்களுக்கு போஸ்டிங் இருக்கு. சார் அப்படி பார்த்தா எல்லாருக்குமே ஒரு டார்கெட் வைப்பாங்கல்ல சார், இவ்வளவு டிரான்சாக்ஷன் நடக்கணும், இவ்வளவு பண்ணணும். கரெக்ட், எல்லா பேங்க்லயுமே வந்துட்டு ஒரு அளவு வச்சிருப்பாங்க. பட் அந்த அளவுன்றது சிட்டியை பொறுத்து மாறுபடும். சிட்டி ஏ, சிட்டி பி, சிட்டி சி அப்படின்னு அவங்க பிரிப்பாங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டியும் ஒரு கிராமத்துல இருக்கிற பேங்குக்கும் ஒரே அளவு டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா எப்படி முடியும்? ஸோ அவங்க ஒரு லிமிட் வைப்பாங்க, ரைட், இந்த அளவாவது மினிமம் நமக்கு டிரான்சாக்ஷன் இங்கே நடக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை ஹார்ட் சிட்டிக்குள்ள ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது. அதே 10 கோடி ரூபாய் ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பேங்குக்கு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 10 கோடி ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது, 20 கோடி ரூபாய்க்கு நடக்குது அப்படின்னா அங்க எவ்வளவு ஆட்கள் வருவாங்க, எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியா அங்க இருக்கிறவங்க வேலை பார்க்க வேண்டிய நிலைமைகள் இருக்கும், எவ்வளவு ஒர்க் லோடு இருக்கும். இதே ஒரு கிராமத்துல ஒரு நாளைக்கு நானே பார்த்திருக்கேன், சில பிரான்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலேஜஸ்ல வச்சிருப்பாங்க, யூனிவர்சிட்டிஸ்குள்ள வச்சிருப்பாங்க. கரெக்டா? எங்க காலேஜ், நான் படிச்ச காலேஜ்லயே ஒரு பேங்க் இருக்கும். அங்க நாங்க எப்பெல்லாம் நாங்க போவோம், எனக்கு ஞாபகம் இருந்து நான் எப்ப போயிருக்கேன் அப்படின்னா வருஷத்துக்கு 2 தடவை போவேன். ஒன்னு ஃபீஸ் கட்டுறதுக்கு, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு தடவை போவேன். அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு தடவை போவேன். இந்த 2 தடவை தான் அந்த பேங்க்ல நான் போவேன். அப்ப என்னைய மாதிரிதான் அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் வருஷத்துக்கு 2 தடவை போவாங்க, அவ்வளவுதான். அதிகபட்சம் போனா எப்பயாவது இது ஒர்க் ஆகல, வித்ட்ரா பண்ண வேண்டியது இருக்கு, ஏடிஎம் ஒர்க் ஆகல, வித்ட்ரா பண்ணணும், அவசரமா தேவைப்படுது அப்படின்னா சலான் எழுதி கொடுத்து வித்ட்ரா பண்ணுவோம். இவ்வளவுதான் இங்க நடக்குமே தவிர மற்றபடி நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பார்க்குற டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள மேனேஜர், ஒரு கேஷியர், அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடர்ல ஒரு ஆளும் ஒரு கேஷியரும் உட்காந்துருப்பாங்க, 2 பேர் உட்காந்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப ரிலாக்ஸா ஃப்ரீயா உட்காந்துருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டக்கூடிய அந்த டைம் பீரியட் ஜூன் டு ஒரு ஜூலை வரைக்கும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டக்கூடிய அந்த செமஸ்டர் எக்ஸாம் கட்டக்கூடிய டைம்ல ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். ஏன்னா காலேஜ்ல படிக்கிற கிட்டத்தட்ட 4000 பேர் 3000 பேர் படிக்கிறாங்க, 3000 பேர் ஒரே நேரத்துல வந்து கூடுவாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் லோட் இருக்கும், ரைட். பட் மற்ற நாட்கள்ல ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குமா? மற்ற அதர் பிரான்ச்சஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரா? அது மாதிரி தான் நம்ம பேங்கையுமே நம்ம பிரிக்கலாம். ஸோ இதுல
எல்லாரும் ஃபெமிலியரா, எல்லாரும் போய் ஆசைப்பட்டு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்ப என்னோட ஆப்ஷன்ல நான் எப்பவுமே வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ, இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா எப்பவுமே நான் வைப்பேன். ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால எக்ஸாம் கிளியர் பண்றதுமே கொஞ்சம் கஷ்டம், ரைட்டா? எஸ்பிஐ பிஓலாம் நம்ம கிளியர் பண்றோம் அப்படின்னா டாப் ஆஃப் த ஒரு டாப்பரா தான் கண்டிப்பா இருப்பாரு. ஸோ ஒரு நாலேஜபிள் பர்சனா இருப்பாரு அப்படின்னு சொல்லி எஸ்பிஐல வேலை பார்க்கிறாருப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும், ஒரு ஃபெமிலியாரிட்டி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்கிறாரு, பேங்க்ல வேலை பார்க்கறது இந்த இங்க இதுல இருக்க ரோட்ல இருக்க அந்த பேங்காப்பா, படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது தெரியும். ஸோ ஃபெமிலியாரிட்டி. அப்ப கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்லோடும் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அந்த இடத்துல நமக்கு வந்துடும். இது ஃபர்ஸ்ட் சாய்ஸ். செகண்ட் சாய்ஸ்ல வந்து ஐபிபிஎஸ்ல வரக்கூடிய பேங்கை எப்பவுமே வைப்பாங்க, ரைட்டா? ஆனா என்னை கேட்டீங்க அப்படின்னா செகண்ட் சாய்ஸ்ல ஐபிபிஎஸ், ரைட்? அது உங்களுடைய ஒப்பீனியனா நீங்க பார்க்கலாம். ஐபிபிஎஸ் வரக்கூடிய அந்த 11 பேங்க்ல எதுல கிடைச்சாலும் பரவாயில்ல, அதுலயுமே சில பேர் வந்து நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும், ரைட்டா, நம்ம தமிழ்நாடு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கென்ரா பேங்க்லயோ இந்தியன் பேங்க்லயோ எனக்கு கிடைச்சது அப்படின்னா ரொம்ப சூப்பர். யூனியன் பேங்க் இதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஓகே. பட் இந்த பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சம்திங், ரைட்டா, இந்த மாதிரி ரொம்ப பிரான்ச்சஸ் அதிகமா இல்லாத சைட்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒருவேளை என்னுடைய டிரான்ஸ்ஃபர் நார்த் இந்தியா பக்கம் போயிடும். கண்டிப்பா நாளைக்கு ஆபீசர் லெவல் ஆனீங்க அப்படின்னா நார்த் இந்தியா சைடு டிரான்ஸ்ஃபர் போக வாய்ப்பு இருக்கு. நீங்க தமிழ்நாடுக்குள்ள போஸ்டிங் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சர்வே பண்ணுவீங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ போஸ்டிங் கண்டிப்பா வேற அதர் ஸ்டேட்ல போடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து கெனரா பேங்க் மைசூருங்கிறேன், இட்ஸ் மங்களூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங். இட்ஸ் பிஓ கேடர், கெனரா பேங்க்ல ஜாயின் பண்ணாரு. ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் அவருக்கு போட்டாங்க. பட் இப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு, ஸோ அங்கே வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாரு, அது வேற. பட் ஸோ இது இருக்கும். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எல்லாருடைய ஆசையும் என்ன அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் ஓட ஆர்ஆர்பி. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 போஸ்ட் இருக்கு, எல்லாத்துலயுமே 2 இருக்குது, ரைட்டா? இதுல பிஓ கிளர்க். ஸோ பிஓ அண்ட் கிளர்க்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிஓ. யாருக்கா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நான் பிஓ சொல்லுவேன். அண்ட் ஒர்க்லோடுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இவ்வளவு பண்ணிட்டோம். சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து தமிழ்நாடு கிராம வங்கி இருக்கு பாத்தீங்களா, அந்த பேங்க் நான் போனதே கிடையாது. என்ன சார் நீங்களே அப்படி சொல்றீங்க? உண்மை, ரைட்டா? தமிழ்நாடு கிராம வங்கிக்கு நான் ஒரு டிரான்சாக்ஷனுக்காகவோ இல்ல ஒரு செக் கிளியரன்ஸ் பண்றதுக்காகவோ இல்ல ஒரு லோன் கேட்டோ எதுக்குமே நான் அந்த பக்கம் போனது கிடையாது. ஏன்னா எனக்கான நீட் இங்க இல்ல. ஏன்னா எனக்கு நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது எங்க அப்பா கவர்மெண்ட் பேங்க்ல ஓபன் பண்ணிக்கிறார், ஸ்டேட் பேங்க் தான் பெட்ரு அப்படின்னாரு. நான் பிரைவேட் பேங்க்ல HDFCலயோ ஐசிஐசிலயோ ஓபன் பண்ணலான்னு பார்த்தேன். ஐசிஐசிலாம் ரொம்ப காஸ்ட்லி, அதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஈடு வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னார், என்ன கவர்மெண்ட் பேங்க்ல ஓபன் பண்ணிக்கோ, அதான் என்னைக்கா இருந்தாலும் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி கொடுத்தாங்க நான் காலேஜ் படிக்கும்போது. அப்பல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு அக்கௌண்ட் தான் மெயின் அக்கௌண்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் வரும்போது ரைட் ஓகே, தமிழ்நாடு கிராம வங்கியில போய் நீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோ அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லலை. ஸோ அந்த கிராம வங்கி அப்படிங்கிறதே எங்க இருக்கும்? பெரும்பாலும் கிராம பகுதிகளில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க யாராவது சிட்டிக்குள்ள, சிட்டி சென்டர்ல நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், மெயின் பிரான்ச்சஸ் மெயின் சிட்டிக்குள்ள நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி செட் ஆகாது. பட் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான சிட்டிஸுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாடு கிராம வங்கிங்கிறது பெரும்பாலும் நிறைய சிட்டிக்கு வந்துடுச்சு. பட் நான் சொல்றது சென்னை மாதிரி மெயின் சிட்டிக்குள்ள, இல்ல நான் வந்து கோயம்புத்தூர் மாதிரி ஒரு மெயின் சிட்டிக்குள்ள, திருச்சி மாதிரி ஒரு மெயின் சிட்டிக்குள்ள, உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள நான் இருக்கணும் அப்படிலாம் இருக்காது. கிராம வங்கிங்கிறதே கிராமப்புறங்கள்ல இருக்க மக்கள் பயனடைவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான். தமிழ்நாடு கிராம வங்கிங்கிறதுக்கு முன்னாடி பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கி தானே அது இருந்துச்சு. அது முழுக்க முழுக்க கிராம மக்களுக்காக உள்ளது. சோ அங்கே உங்களுக்கு பிரான்ச்சஸே இருக்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் அந்த நகரப்புறங்கள் அப்படின்றது அர்பன் சிட்டிஸ்ல வந்து உங்களுக்கு ரேர் தான், ரூரல் ஏரியால தான் பெரும்பாலும் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கணும். நம்பர் 1.
அதெல்லாம் எனக்கு ஓகே, பிரச்சனை கிடையாது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பிஓவா கிளர்க்கா அப்படின்னு போகும்போது பிஓ இட்ஸ் பெட்டர். ஆனா அதை விட பெட்டர் கிளர்க் போஸ்ட். ஆனா நீங்க கிளர்க் லைஃப் லாங் கண்டினியூ பண்ண போறது கிடையாது. நீங்க 3 வருஷம் ஆச்சுனாவே உங்களை புஷ் பண்ணி ப்ரமோஷன் எக்ஸாம் எழுத வச்சு ப்ரமோஷன்ல கொண்டு போயிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க போனதுக்கு அப்புறம் நீங்க கிளர்க்ல போய் நான் அடமுடிச்சு உட்கார்ந்துட்டுலாம் இருக்க முடியாது. எப்படி நீங்க வந்து ப்ரமோஷன்ல போயிடுவீங்க. அடுத்து பிஓ லெவல் போயிடுவீங்க, ரைட்? இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எனக்கு ஒர்க்கிங்லாம் சொல்றீங்க, ரைட்? ஏன்னா நான்லாம் என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணி கிளம்பிடுவோம்டா, அதுக்கு மேல ஒன்றும். ஏன்னா ஒரு ஒரு குட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பேங்க்ல மொத்தமே 2 பேர் தான் அவங்க. அவர் வந்து ஆபீசர் லெவல் கிளியர் பண்ணி போனாரு, ட்ரைனிங் பீரியடு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் அவங்கள போட்டிருக்காங்க. மேனேஜர் ஒருத்தர், இவர் வந்து கேஷியர் இந்த மாதிரி ஒர்க்லாம் பார்ப்ப வந்து ட்ரைனிங் பீரியட் மட்டும் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண புதுசில் சொன்னார், 5:30 மணி 6 மணி தாண்டா அதிகபட்சம், 5:30 மணி தான். 5 மணி 4 மணி டிரான்சாக்ஷன் க்ளோஸ், 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 5:30 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னா. சூப்பர்ரா, பரவாயில்ல. வீடு பக்கத்திலே பார்த்து எடுத்துட்டேன், 2300 வாங்கி கேட்டாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு பேச்சுலரா நான் தங்குறதுக்கு ஒரு வீடாவே நான் எடுத்துக்கிட்டேன், 2300. செலவும் கம்மி. அடுத்தது கண்டிப்பா கிராமத்துல ஹோட்டல்ஸ் அப்படின்றது பெரிய அளவுல இருக்காது. சாப்பாடுக்கு என்னடா பண்ற, சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ செல்ஃப் குக்கிங், செலவும் கம்மி, நம்ம ஹெல்த் இஷ்யூவும் பெட்டரா இருக்கும், ஹெல்த் இஷ்யூ வராது. அண்ட் தேர்ட், ஊர் சுத்த எங்கேயும் போக முடியாது. வெளியே போகணும்னு நினைச்சாலும் வண்டி எடுத்துட்டு நம்ம ஊருக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். பட் அது மட்டும் தான் எனக்கு டிராபேக்டா. என்ன ஒரு 5:30 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன், வேற வேலையே இல்லை. என்ன பண்றது, ஊர் ஏதாவது மெயின் சிட்டியா இருந்தா இங்க வெளியே போய் ஊர் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். மெயின் சிட்டியா இருந்தா முதல்ல நீங்க வெளியே வர முடியாது, அதுதானே பிரச்சனை. மெயின் சிட்டி மாதிரி ஏரியாக்கள்ல டிரான்சாக்ஷன் அதிகமா நடந்துச்சு அப்படின்னா நீங்க அவ்வளவு ஈஸியாலாம் பிரான்ச் விட்டு வெளியே வந்துட முடியாது. இதே நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்குற ஒரு நண்பர்கிட்டயோ இல்ல அதர் மெயின் பிரான்ச்ல வேலை பார்க்கக்கூடிய அதர் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கிட்டயோ கேட்டு பாருங்க, 8:30 மணி இல்லாம 9 மணி இல்லாம அவர் வீட்டுக்கு வர மாட்டாரு. நம்ம அடால ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வீடியோ போட்டுட்டு இருந்தாரு, ஆப்டிடியூட் ஃபேக்கல்டி அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அரவிந்த் சார் ஒருத்தர் மேக்ஸ் வீடியோ, ஒருவேளை நீங்க தட்டினீங்கன்னா மேபி வரலாம். அரவிந்த் சார்னு ஒருத்தர் மேக்ஸ் வீடியோ போட்டிருப்பாரு. அவர் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இங்க நம்ம சென்னையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்பப்போ பேசுவார் எப்பயாவது. சார் எங்க சார் சாவடிக்கிறாங்க சார், இந்த மேனேஜர், அவர் வந்து கிளரிக்கல் போஸ்ட்ல உள்ள போனாரு, மேனேஜர் சாவடிக்கிறார் சார். 7:30 மணி ஆனா ஒரு வேலையும் எங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிடும் சார் பெரும்பாலும். ஆனாலும் 7:30 மணிக்கு விட மாட்டார் சார், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ, 8 மணிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வச்சுடுவாரு அப்படிம்பாரு. என்ன சார் வேலை முடிச்சுன்னா கிளம்ப முடியாது, கிளம்ப விட மாட்டாங்க சார். அவருக்கு டேலி ஆனும்ல சார், ஃபுல்லா கால்குலேஷன், எல்லாம் கால்குலேஷன் பார்த்து கம்ப்ளீட்டா எல்லா பிரான்ச்சஸ் எல்லா இதுவுமே வந்து அவருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆகணும்ல சார், அதனால உட்காந்துட்டே இருப்போம் சார் அப்படிம்பாரு. ஸோ அப்போ அந்த இடத்துல மேனேஜரோட இதுவும் இருக்கு. ஆனா மேனேஜருக்கே ஒரு வேலை இல்லைன்னா அவருக்கு வந்து என்ன பண்ண போறாரு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நிலைமைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ், ரைட்டா? அதனால வந்துட்டு கம்ப்யூட்டர் தான் எல்லாமே. பட் ஸோ அதுல ஆப்ஷன்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், நீங்க பிஓ போறது போறீங்க ஆபீசரா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் கிளியர் பண்றது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பிஓவை விட கிளர்க்கு ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிலருக்கு சாத்தியம், சிலருக்கு அது இல்லை. சிலர் வந்து எல்லாத்துலயுமே நல்ல டேலண்டட் பர்சனா இருப்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்லயுமே ரீசனிங்கும் நல்லா போடுவாங்க, ஆப்டிடியூடும் நல்லா போடுவாங்க, இங்கிலீஷும் நல்லா வரும். இப்படி எல்லாத்துலயுமே ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு. அதாவது சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒருத்தரா இருப்பாரு. இந்த கிளர்க்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு சூப்பரா வராது, ஆனா ஆப்டிடியூட் ரீசனிங் பயங்கரமா நான் பண்ணிடுவேன், இந்த மனப்பாடம் பண்ற கரண்ட் அஃபேர்ஸ் ஏரியா வந்து கொஞ்சம் கம்மியா தான் நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், அப்படி நீங்க இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி கிளர்க் எடுக்கலாம். ஏன்னா கிளர்க்ல கட் ஆஃப் ரீச் பண்ற அளவுக்கு நீங்க மார்க் எடுக்கணும். கட் ஆஃப் ரீச் பண்ற அளவுக்கு நீங்க என்ன சொல்றது, அந்த மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். பட் பிஓவை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி நீங்க இன்டர்வியூல போய் உட்காரணும். அப்ப அந்த இடத்துல வந்து யாருக்கு பிரச்சனை வரும்னா, நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்ல எனக்கு வெல் நாலேஜ் கிடையாது, இங்கிலீஷ்ல நான் கொஞ்சம் சுமாரா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தாலோ,
அல்லது எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி ஏரியாக்கள்ல நிறைய என்னால படிக்க முடியாது அப்படின்றது. ஏன்னா கண்டிப்பா நீங்க பிஓல போய் உட்கார்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங்க் உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இங்கிலீஷ்ல தான் பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் எத்தனையோ நான் என்னோட ஸ்டூடெண்ட்டை கூட நான் சொல்லல, என்னுடைய நண்பர்கள் நான் சொல்றேன், என் கூட ஸ்கூல்ல என் கூட ஒன்னா உட்காந்து படிச்ச பசங்க, நான் தமிழ் மீடியத்துல படிச்ச பையன், என் கூட என் பெஞ்சில ஒன்னா உட்காந்து படிச்ச பையன் இன்னைக்கு பேங்க்ல வேலை பார்க்கறான் அப்படின்னா தமிழ் மீடியத்துல படிச்ச பையன். தமிழ் மீடியத்துல தமிழ் தட்டி திணறினா நாங்களாம் இங்கிலீஷ் படிச்சோம். ஸோ இங்கிலீஷ்ன்றது ஒரு பிரச்சனை. பட் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன், நான் எனக்கு அது கான்ஃபிடென்ட் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. பட் அது கான்ஃபிடென்ட் இல்ல, எனக்கு அது பிரச்சனை தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிளர்க் இஸ் த பெஸ்ட். ரைட். ரெண்டாவது நாலேஜபிள். என்னால எல்லா ஏரியாவையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிச்சு மனப்பாடம் பண்ண முடியல, என்னால ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டேங்குது, கொஞ்சம் பொறுமையா தான் எனக்கு யோசிக்க முடியுது. வெல், பிஓ ட்ரை பண்ணுங்க, பட் கிளர்க் இஸ் த பெட்டர். பட் எனக்கு ஓரளவுக்கு எல்லாத்துலயுமே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், எல்லா ஏரியாலையுமே எனக்கு ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரும் அப்படின்னா பிஓ இஸ் த பெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிஓ. இந்த ரெண்டாவது, அதுக்கப்புறம் இது காமனா சொல்லிட்டீங்க சார். கேர்ள்ஸுக்கு கண்டிப்பா கேர்ள்ஸுக்கு அப்படின்னு வரும்போது இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஆப்ஷன் தான். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியே ஒரு செகண்ட் ஆப்ஷன் தான். திடீர்னு இப்படி குண்ட தூக்கி போட்டீங்க அப்படின்னா, ஆமா, ஏன் அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல நாளைக்கு ஒரு மாப்பிள்ளையே பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பையனை, ஒரு ஊர்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சேலம் பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா, இப்ப சேலம் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு அரூர்லயோ இல்ல ஆத்தூர் பக்கமோ இல்ல மேட்டூர் பக்கமோ உங்களுக்கு இருக்கிற ஒரு பையன், அந்த உள்ளூர்ல வேலை பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படின்றது ஒரு ஆப்ஷன், ஒரு கேள்விக்குறிதான். பெரும்பாலும் முதல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சரியா, முதல்ல எடுத்தலுமே பார்த்தோம் அப்படின்னா பொண்ணு பாக்குறாங்க, பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்கிற கேட்டகரி, பொண்ணு படிச்சிருந்தா போதும்பா, வேலைக்கெல்லாம் பொண்ணு கூட அவசியம் இல்லை, பாருங்க ஏதாவது நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பையன் வீட்டுல, சரி பொண்ணு வீட்டுல பையனை பத்தி கேட்கும்போது, பையன் எங்க வேலை பார்க்கறான், ஐடில வேலை பார்க்கிறாரா? பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அது எங்க ஊர் சைட்ல அப்படிதான் கேட்கிறாங்க. பையன் ஐடில வேலை பார்க்கறானா, மாசம் 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறானா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாங்கி வைக்கிறதே அதுதான். அப்ப கண்டிப்பா நீங்க ஐடி மாதிரி ஜாப்ல இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க போஸ்டிங் எங்க இருக்கும், உங்களுக்கு அவருக்கு எங்க இருக்கும்? ஒண்ணு கண்டிப்பா பெங்களூரு, இல்லைன்னா சென்னை, அதிகபட்சம் போனா கோயம்புத்தூர்ல ஏதோ 1-2 ஐடி கம்பெனி இருக்கு, அங்க வேணா வேலை பார்த்துட்டு இருக்கலாம். கரெக்டா? அது தாண்டி திருச்சியிலையோ மதுரையிலையோ இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர். திருச்சியில HCL டெக் இருக்கு, பட் இருந்தாலும் ரேர் தானே, ரொம்ப ரேர். அப்போ இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சென்னை, அப்ப சென்னை மாதிரி மெயின் சிட்டிக்குள்ள உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்றது கண்டிப்பா ஆப்ஷனல். சென்னையோட அவுட்டர் சைட்ல உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கும், பட் சென்னை சிட்டிக்குள்ள பிரான்ச்சஸ் கிடையாது. ஸோ அப்படி ஒரு வேலை நீங்க இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி ஐபிபிஎஸ் கிளர்க் எப்படியாவது கிளியர் பண்ணிடுங்க. ஐபிபிஎஸ் கிளர்க் கிளியர் பண்ணீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்க எந்த பிரான்ச்னாலும் சென்னையில எல்லா பிரான்ச்சுமே இருக்கும், பெங்களூர்ல எல்லா பிரான்ச்சுமே இருக்கும், எல்லா பேங்குக்குமே 11 பேங்க், நேஷனலைஸ் பேங்க் 11 பேங்குக்கும் இங்க குறைஞ்சது ஒவ்வொரு பேங்குக்கும் ஒரு 4 பிரான்ச்சஸ், 5 பிரான்ச்சஸ் மினிமம். எப்படி போனாலும் சென்னை சிட்டிக்குள்ளெல்லாம் நீங்க மெயின் அதிகமா இருக்க பேங்க்லாம் விட்டுருங்க, ரொம்ப லோயஸ்ட் எடுத்தா கூட 3 பிரான்ச் 4 பிரான்ச் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால பெண்கள், கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா என்னோட சஜஷனை சொல்றது, ஸோ நீங்க எஸ்பிஐயோ இல்லை ஐபிபிஎஸ்ஓ உள்ள போயிடுறது பெட்டர். இல்ல எனக்கு அதை தாண்டி எனக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி தான் கிடைக்குது, நான் என்ன பண்றது? உள்ள போங்க, ஒரு 1 or 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்க, அதுக்குள்ள ஐபிபிஎஸ் கிளியர் பண்ணி போக முடிஞ்சிட்டால் பெட்டர். இல்ல நான் ஒரு தடவை எக்ஸாம் எழுத போறேன், அது எக்ஸாம் எப்படி ஒரு தடவை கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு படிக்க விருப்பம் இருக்காது அப்படின்னா வேற வழி இல்ல பிஓ. பட் உங்களுடைய கேரியர் நீங்க தான், அதுக்கு அடுத்து நீங்க எப்படிப்பட்ட பாத் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். இது அன்மேரிட் இருக்கக்கூடிய உமன்ஸுக்கு. இல்ல மேரிடா நான் போயிடுறேன், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு அந்த கேட்டகரிக்கு உள்ள வாங்க, எனக்கு அப்படி போங்க அப்படின்னா மேரிட் உள்ள போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், நீங்க எங்க இருக்க போறீங்க, எந்த மாதிரி ஏரியாவில் உங்களால இருக்க முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப அந்த ஸ்டேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யுவர் சாய்ஸ். ரெண்டாவது, பிரான்ச்சஸ் பெரும்பாலும் ஹோம் டவுன்ல போட மாட்டான்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் என்னோட சைட்ல நான் பெரும்பாலும்
நான் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் அவங்க ஹோம் டவுன் பக்கத்திலேயே தான் பிரான்ச்சஸ் வாங்கியிருக்காங்க. அது இது இது ஒரு மித்து. இது வந்து உண்மையிலே இப்படிதான் போடுறாங்களா இல்ல அது ரேண்டமா அது கொடுக்குறாங்களான்றது வெளிப்படையா இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. பெரும்பாலும் போஸ்டிங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பொண்ணுங்களுக்கு அவங்களுடைய ஹோம் டவுன் அவங்க டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து பெரும்பாலும் அலாட் பண்ணுவாங்க. பசங்களா இருந்தா எங்கனாலும் டிராவல் பண்ணி போவாங்க. அதனால அவங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனா தூக்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவங்க ஹோம் டிஸ்ட்ரிக்ட் பெரும்பாலும் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் பெரும்பாலும் போடுறாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் தாம்பரத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு போட்டாங்க. தாம்பரம் செங்கல்பட்டு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ட்ரெயின் டெய்லி எட் ட்ரெயின் போகுது, ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிற பொண்ணுக்கு செங்கல்பட்டு, நங்காநல்லூரில் இருக்கிற பொண்ணுக்கு கேகே நகர். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் கேகே நகர். ஸோ நங்காநல்லூர் கேகே நகர் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஓகே. ஆவடியில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு வெஸ்ட் வண்ணாரப்பேட்டை, சார் நியூ வண்ணாரப்பேட்டை, புது வண்ணாரப்பேட்டை, நியூ வாஷர்மன்பேட்டை. ஸோ ஓகே தான். அண்ணா நகரில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு பாரிஸில் போட்டாங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஆல்மோஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், என்னோட ஸ்டூடெண்ட் கூட கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற இந்த 4 பேருக்குமே அரௌண்ட் தட் அவங்க சரௌண்டிங் சுற்றி தான் போட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க போஸ்டிங் போடும்போது சார் ஹோம் டிஸ்ட்ரிக்ட்லேயே போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இட்ஸ் பாசிபிள். ஸோ அதனால் பிரான்ச்சஸ் பற்றிலாம் நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம். ஆப்ஷன் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மெட்ரோ சிட்டிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து உங்களால் கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ விச் ஒன் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்டீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எப்பயும் மாதிரி பிஓ தான். ஏன்னா பிஓன்றது ஆஃபீஸ் லெவல், எப்படி போனாலும் நீங்கள் ஆஃபீஸராக போயிடுவீங்க டேரெக்டாக. கிளர்க்கு உள்ளே போனாலும் செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் மேலே பிஓக்கு வந்துட போகிறீங்க செகண்டு. பட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வர்றதுனால ஒரு சின்ன டிராபேக், இது முன்னாடியே உங்களுக்கு அது வர்றதுனால இட்ஸ் பெட்டர் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்வேன். மற்றபடி என்ன சொல்கிறது, இது பெஸ்ட்டு, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் போயிடவே வேண்டாம் அப்படின்லாம் யாருக்கும் சொல்ல முடியாது. இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யார் வேண்டான்னு முடிவு பண்ணணும் அப்படின்னா கேர்ள்ஸ் தான். யோசிச்சு பண்ணிக்கலாம். சரியா? கண்டி போஸ்டிங்கை வாங்காம விட்டுறாதீங்க. போஸ்டிங்கை வாங்கிடுங்க. ஒரு 2 வருஷம் வேலை பாருங்க. அதுக்குள்ள ஐபிபிஎஸ் கிளியர் ஆனா வேணான்னு இருக்குதா? ஐபிஎஸ் கிளியர் பண்ணி போயிடலாமே, அசால்ட்டா போயிடலாமே. ஸோ அப்படியும் நம்ம உள்ள போய்க்கலாம். சரியா? ஸோ அதனால ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். ஸோ இட்ஸ் பெட்டர் தென் உங்களுடைய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் இதோட கிளம்பிடுறேன். அண்ட் நம்மளுடைய ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்காக வளம் 5.0 நியூ கிளாஸ் நம்ம நேற்றுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ள போகுது. மிஸ் பண்ணிடாம arun.prasad@24/7.com என்னோட மெயில் ஐடி இல்லைன்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த பேங்க் சுப்பீரியர் இந்த புக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். ஆனால் இங்கிலீஷ் எடிஷன் 8 புக்கு இதில் டோட்டலாக இருக்கும். இது மிஸ் பண்ணிடாம வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் குறிப்பா இன்னைக்கு டெஸ்ட் சீரிஸ், டெஸ்ட் பிரைம் வாங்கணுன்றவங்க இன்னைக்கு முதல்ல வாங்கிடுங்க. டெஸ்ட் பிரைம் வாங்கணுன்றவங்க இன்னைக்கு 250 ரூபா போட்டு வாங்கி வச்சிருங்க. நான் சொன்ன ஆஃபர் கோட் தெரியும்ல, Y249, இந்த ஆஃபர் கோட் Y249, இந்த ஆஃபர் கோட் அப்ளை பண்ணி இப்பவே டெஸ்ட் பிரைம் முதல்ல வாங்கி வச்சிருங்க. அண்ட் என்னுடைய டெலிகிராம் குரூப் மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, மிஸ் பண்ணிடாம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. மீண்டும் அடுத்த வீடியோ பதில சந்திப்போம். ADDA24/7 மொபைல் ஆப்ல மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல வரக்கூடிய ஃப்ரீ குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மஸ்ட் என்னுடைய சஜஷன்ல ஃபர்ஸ்ட் டாபிக். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. மீண்டும் அடுத்த வீடியோ பதில சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.